இப்படித்தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறதா? நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இனிமே நீ என்ன ஏமாத்த முடியாது ராதா. ரவி, ரவி, அன்னைக்கு வந்தவங்களோட ஏன் போனேன்? என்ன மன்னிச்சிருங்க ரவி. நெக்லஸ் திருடி உங்க பாக்கெட்ல போட்டேன். அதை எடுத்துட்டு போவதா உங்க வீட்டுல வந்து நான் அப்படிலாம் நடிச்சேன். உண்மையிலேயே நான் திருடேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன வெறுத்துடுவீங்களோன்னுதான் ஒண்ணும் சொல்லாம அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா நான் உண்மையிலேயே உங்களை காதலிக்கிறேன். அவங்க ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? என்னை காப்பாத்த ராமுவையும் எனக்கு ஆதரவா இருக்கிற நல்லவரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். பதிலா ஒரு கொடுமையான காரியத்தை செய்ய வற்புறுத்துறாங்க. என்னது? அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை ஓட்டிக்க. நீ என் மகதான். மத்தவங்களுக்காகத்தான் இந்த சோதனை. பெத்த தாய்கிட்டே மகன்னு போய் சொன்ன அந்த போய் புனிதமான உண்மையாயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரோஜா நிச்சயமா உங்க மகதான். பாபு, என் மகளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேணுது? உங்க மக சரோஜா சுரேஷ் உயிருக்குயிரா காதலிக்கிறா. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அதான் என் ஆசை. உன் விருப்பப்படியே செய்றேன். துப்பாக்கி சத்தம் கேட்காம பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கறத பார்த்தா உள்ள ஏதோ மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்குதுன்னு. ஏம்பா, அப்ப ராதா கூட்டிட்டு போன பொண்ணு அவங்களுடைய சொந்த பொண்ணா இருக்குமோ? அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? 15 வருஷங்களுக்கு முன்னால சுப்ரு கொண்டு போனானே 2 பெண் குழந்தை, அத பத்தி எனக்கு சந்தேகமே இல்ல. அது போய் சேர்ந்திருக்கும். ஆனா அந்த 3வது குழந்தை, அந்த வக்சலா கொண்டு போனாலே, அந்த குழந்தைதான் இந்த பொண்ணா இருக்குமோ? அப்போ வச்சலா வீட்டுக்கு போய் பாப்போம். ஸ்டார்ட் தி கார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்தை படம் எடுத்து வச்சிருக்கிறோம். போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீங்க? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும். அவ்வளவுதானே? இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். யாராவது பாத்துற போறாங்க. ஜாக்கிரதை. என்னையா சத்தம்? யோ, நான் இந்த கத்து கத்துது பாவம். தொண்டை வந்து செத்துப்பட போகுதியா. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரியா குடுக்குறேன். ராமு,
ராதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு முன்ன பின்ன தெரியாத 2 பேர்கிட்ட ஒப்படைச்சீங்களே, எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி செஞ்சீங்க? இது ராதாவோட பர்த் சர்டிபிகேட். இது ஆதாரமா காட்டித்தான் அவளை அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க. இது உண்மையானதான்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்க நான் விரும்பல. ஏன்? மிஸ்டர் ரவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராதாவை கூட்டிட்டு போன அந்த 2 பேரும் கிரிமினல் மைண்டட் ஃபெலோஸ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ராதாவை பயன்படுத்தி ஒரு பெரிய சதி திட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நானே அதை நிரூபிக்கிறேன். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? கோடீஸ்வரி லட்சுமி அம்மாவை கொலை பண்ண 2 பேர் பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. காரணம், அந்த அம்மா தனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற பலமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, ராதா அழைச்சிட்டு போனாங்களே அதே ஆட்கள் தான். எதுக்காக அவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்? அது பல வருஷத்து பகை. சொல்றேன். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நகைகளையே தரலன்னு சாதிச்சிருக்க. பெரிய முதலாளி, Shut up! நீர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகத்தான். நிறுத்திய. இவங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இவங்க என் பிள்ளைங்க இல்ல, என் பேரை கெடுக்க வந்த புல்லுருவீங்க. டாடி, நடந்தது என்னன்னா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பெத்ததுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. போங்க வெளியே. நடந்ததை மறந்துருங்கப்பா. மறந்துடுறதா? நீங்க செஞ்ச காரியங்களை 7 ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதே பெத்த பாவத்துக்காகத்தான். இன்னும் இங்க பேசிக்கிட்டு நின்னீங்க, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டாடி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நடக்காது. நத்திங் டூயிங். கெட் அவுட். நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா என் மேல ஏற்பட்ட பழிய போக்க முடியுமா? இல்ல என் கணவரையும் குழந்தைகளை ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? அம்மா, உன் புருஷனோடையும் குழந்தைகளோடையும் தான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்க முடியலையே. அதனால உன் குடும்பத்தை பிரிச்ச என் பிள்ளைங்களை வீட்டை விட்டே துரத்திட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேம்மா. உனக்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் அவங்கள போய் சேரும். அதுதாம்மா நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க எத்தனை கோடி சொத்தை எழுதி வச்சாலும் அது என் குடும்பத்துக்கு ஈடாகுமா? அழாதேம்மா. கடவுள் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் உன் குடும்பத்தை உன்னோட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காவது என் சொத்துக்கள் உனக்கு உதவட்டும். அது வரைக்கும் நீ என் மகளா என்னோட வந்து இருமா. முடியாதுன்னு சொல்லிடாதேம்மா. உன் விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திரும்பவும் உன்னை வந்து சந்திக்கிறேன். வரேன். சமீபத்துலதான் அந்த பெரியவர் இறந்துட்டாரு. சொத்துக்கள் எல்லாம் லட்சுமி அம்மா பேர்ல இருக்கிறதுனால அவங்கள பழி தீக்கவும், அவங்க செத்துட்டா சொத்துக்களுக்கு வாரிசாகவும் அவங்க விரும்புறாங்க. அதுக்குதான் அந்த ஸ்கவுண்டல் ராதாவை கருவியா பயன்படுத்துறாங்க. ஸ்டாப் இட். ராதா ரொம்ப நல்லவ. அவ திருடிட்டா தான் நீங்க சொன்ன நெக்லஸ் இதோ இருக்கு. என் ரூம்ல இருக்கிற டெலிபோன் ஸ்டாண்ட் கீழே கிடந்தது. இஸ் இட்? எஸ். ஒன் மோர் திங். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி ராதாவும் பாபுவும் ஒருத்தர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்ட்டில தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. மிஸ்டர் நிர்மலா, தயவு செஞ்சு என் ராதாவை காப்பாத்துங்க. அவளை வச்சு நிறைய பேர் பலன் அடைய பாக்குறாங்க. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவளை வச்சு பலனடைய பாக்குறாங்கன்னா அதுக்கு அவையா சம்மதிக்கணும். அவளுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பெரியவரையும் ஒரு நாயும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க. எல்லா உண்மையும் புரியும். ஓகே, லெட்ஸ் கோ. ராதா, 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 இங்கேயும் இல்ல. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த அயோக்கியங்களால ராதாக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரவி. அவங்களால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. காரணம், அவளை வச்சு காரியம் சாதிக்கிறதுல தான் அவங்க குறியா இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் நிர்மலா? ராதா லட்சுமி அம்மாவோட 2வது மகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தன் 2வது மகளுக்கு முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அதே மச்சத்தை நான் ராதா கிட்ட பாத்திருக்கேன். மூத்த மகளுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை நான் ஏன் முதுகுல காட்டட்டுமா? இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? ரவி, மச்சம் உள்ளவங்க எல்லாம் அந்த அம்மாக்கு மகள்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல தேரும். நீங்க எல்லாம் காக்கி சட்டை மாட்டும் போதே இருதயத்தை கழட்டி வச்சிடுறீங்க. இல்லன்னா இந்நிலையிலும் ராதாவை பத்தி கவலைப்படாம இருப்பீங்களா? ஏன் அனாவசியமா பதட்டப்படுறீங்க? ராதாவோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் அவன் அந்த லட்சுமி அம்மா வீட்டுல தான் இருக்கணும். என் கவலை எல்லாம் அந்த அம்மாவோட உயிரை பத்தி தான். முதல்ல அவங்கள காப்பாத்துவோம் வாங்க.
மேடம் வாங்க உட்காருங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். பாபுங்கிற பேர்ல இங்க வந்து உங்க நல்லெண்ணத்துக்கு பாத்திரமாகி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க எதிரிகளோட கையால். இன்னும் சொல்ல போனா ஆண் வேஷத்துல அலையிற ஒரு பெண், பேர் ராதா. ஆச்சரியமா இருக்கு மேடம். சரோஜாவை உங்க மகன்னு சொல்லி இங்க நுழைச்சதுக்கு காரணமே உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணத்தான். ஆனா தெய்வாதீனமா உண்மையிலேயே உங்க மகளாயிட்டா. இப்ப தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக ராதா எந்த நேரத்துல இங்க வரலாம். நம்பவே முடியலையே. நமக்கு நம்பிக்கை வரலங்கிறதுனால உண்மைகள் அழிஞ்சிடாது. நான் இங்க வந்ததே உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான். ஏன் தான் ஆண்டவன் மேலும் மேலும் என்ன சோதனை பண்றானோ? கவலைப்படாதீங்கம்மா, அவ என் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. நான் வரேன். டாக்டர், இதோ பாருங்க, ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு நீங்க சொன்ன அடையாளம் அவ உடம்புல இருக்கு. அதை உறுதிப்படுத்த இந்த பர்த் சர்டிபிகேட் உதவும் நம்புறேன். டாக்டர். நான் வரமா. தந்தையின் பெயர் சரவணன், தாயின் பெயர் லட்சுமி. பிறந்த தேதி அந்த பொண்ணு என் மகளா? என் மகளா என்ன கொலை செய்யறதுக்கு அலையறா? கடவுளே, என் குழந்தைகள் ஒருத்தி கொலைகாரியாக்கி என்ன சந்திக்க வைக்கிறியே. அவ கையாலேயே என் உயிரை பறிச்சு அப்பவாவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். சுரேஷ், கூப்பிட்டீங்களா ஆண்டி? கார் எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்ட இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவோ திடீர்னு கட்ட விழுத்து விடுறாள். என்ன அனுபவிக்க வேண்டிய வயசு, நீங்களும் ஏன் அடப்பட்டு கிடக்கணும்? போயிட்டு வாங்க. ஆண்டி, நாங்க சாயந்தரமா போயிட்டு. இப்பவே போங்க, போங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். சங்கர், பாபு வந்தா உள்ள அனுப்பு. அவங்க உள்ள விடப்படாதுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், அவன் வந்தா எந்த சோதனையும் பண்ணாம உள்ள அனுப்பு. அது வந்து சொன்னது செய். கடவுளே, என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த பொண்ணும் சுமங்கலியா தம் புருஷன் மடியில தான் உயிரை விடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா நான் இன்னைக்கு என் பொண்ணு கையால சாக போறேன். இந்த பாக்கியம் வேற எந்த தாய்க்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். வாமா ராதா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராதாவா? என் பேரு பாபு. இன்னமும் நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்க, எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்குள்ள என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சந்திக்க மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ என் மகளை என்னோட சேர்த்து வச்ச. அதுக்கு பிரதிபலனா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக வந்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என் வேலை ரொம்ப சுலபமாயிடும். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்படி உருக்கமா பேசினா உங்களை உயிரோட விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
சுடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்த முன்ன ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். அத உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாலே நான் போயிடணும்னு நினைக்கிறேன். உங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் என் மனசு கல்லாக்கிக்கிட்டே வந்த. ஆனா இப்போ இப்போ என்னால முடியல. தயவு செஞ்சு போலீஸ கூப்பிடுங்க. என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். ராதா 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 அமைதியா இருமா. வாழ வேண்டிய இந்த வயசுல கொலகாரியா மாற துணிஞ்சியே, என்னம்மா காரணம் சொல்லுமா. சின்ன வயசுல நான் தாய் தகப்பனை இழந்த அனாதையா நின்னப்போ என்ன காப்பாத்தின ஒரு வாயில்லா ஜீவனையும், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என் மேல பரிவும் பாசமும் காட்டின ஒரு நல்லவரையும் ரெண்டு பாவிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க உயிருக்கு பணையமா உங்க உயிரை கேக்குறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால 3 பெண் குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்ச அவருக்கு இப்ப நான் தான் மக மாதிரி. ஒரு மகளா இருந்துகிட்டு தகப்பனாரோட உயிரை காப்பாத்துறது தப்பா? 3 குழந்தைங்க, மனைவிய பிரிஞ்சு. அவர் பேர் என்னம்மா? சரவணன். ஏம்மா அவரு இந்த கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்குவாரா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல பெரிய சாம்பியன் சொல்லிருக்காரு. அவருதான், அவரேதான். கடவுளே, இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என் கணவரை பத்தி என் மக மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமா சொல்லுங்க? நீ யார காப்பாத்துறதுக்காக என்ன கொலை செய்ய வந்தியோ அவர்தாமா என் கணவர். உன் கையால நான் உயிரை விட்டுஞ்சேன்னா அதுக்கு காரணம் நீ என் மக. இதுக்கு ஆதாரம் உன் உடம்புல இருக்கிற மச்சமும். ஹலோ, ராதா பேசுறேன். என்னாச்சு? அந்த அம்மா இப்ப என் கையில தான் இருக்காங்க. சுட்டு தள்ள வேண்டியதானே? தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் என் ராமுவையும் எங்க அப்பாவையும் உயிரோட என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உளர்ற? ராமுவையும் எங்க அப்பாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிற அதே சமயத்துல அந்த அம்மாவை உங்ககிட்ட நான் ஒப்படைத்த அப்புறம் அவங்கள கொல்லுவீங்களோ இஷ்டம். ஆனா எனக்கு தேவை என் ராமுவும் அப்பாவும். ஓகே, அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா. நாயையும் நல்லவனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, ராதா உங்க சொந்த மகளா? இல்ல, ஆனா சொந்த தகப்பு மாதிரியே அவ என் மேல அன்பு வச்சிருக்கா. அதனாலதான் அவங்க என்ன பணையமா வச்சு ராதாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிடியில இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன அடைச்சு வச்சிருந்தப்போ என் குடும்பத்தை பத்தின விவரங்களை எல்லாம் எங்கிட்டயே சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொலை செய்ய நினைக்கிறது என் மனைவியை தான். இது ராதாவுக்கு தெரியாது. என் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து நான் பெரிய காரணமா இருந்ததே இந்த பாவிங்க தான். என் மூத்த பெண்ண மரா இருக்கிற எந்திரத்துல வச்சு கொண்டாங்க. 2வது பொண்ண காட்டுல அனாதையா விட்டானுங்க. 3வது பெண்ண பேசிக்கு விலை பேசிட்டாங்க. கொஞ்சம் இருங்க. உங்க மூத்த மகளை பத்தி தெரிஞ்சுக்க ஏதாவது அடையாளம் இருக்கா? அடையாளமா? அவளுடைய வலது பக்க முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். என் பொண்ணுங்களை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க பர்த் சர்டிபிகேட்ஸ எப்பவுமே கையோட வச்சிருந்தேன். அதுல ஒரு பெண்ணோட சர்டிபிகேட் காரணம் இல்லாம அந்த பாவிங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப கையில இருக்கிற இந்த 2 சர்டிபிகேட்டை வச்சாவது மத்த பெண்களை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்க. என்னம்மா சொல்ற? நீங்க பறி கொடுத்த அந்த முறை நான் தான். என் மனைவியை தேடி உதவி கேட்டு வந்தேன். இப்போ எனக்கு என் மகளே கிடைச்சிட்டா. என் மகளே கிடைச்சிட்டா. அப்பா. நிர்மலா, டாடி டாடி, இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த தகப்பனும் மகளும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவர்தான். இவ்வளவு நாளா என் மகளை உங்க மகளா வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். ஆனா உங்க குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க குடும்பம் சின்ன பின்னமாக காரணமா இருந்த அந்த மிருகங்களை நடுத்தரவுல நிறுத்தி சுட்டு தள்ள போறேன். நிர்மலா, நீ ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு மக தன் தாய் தகப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிக்கு பழி வாங்க போறா. அதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒரு தடையா இருந்தா அதை நான் இப்பவே இழக்க தயாரா இருக்கேன். அவசரப்படாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிர்மலா, ராதா, நீ தைரியமா இருமா.
நான் அப்பாவோட தான் திரும்பி வருவேன். உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நானும் வர்றேன். நான் தனியா போலமா. இங்க பாரு, புல்லட் ப்ரூஃப் கார்ல தான். அது எங்க விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு தான் பயப்படுறேன். உங்க மகளை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நான் வரேன். லட்சுமி, உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னாங்களே. நான் அதுல தப்பி வந்துட்டேன். ஐயோ, உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம மக ராதா அங்க போயிருக்கா. ராதா, நீங்களா? ஆமா ராதா, நான் இங்க வந்தது உன்னை காப்பாத்த மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பிரிச்சவங்களை பழி வாங்குவோம் தான். நம்ம குடும்பமா? ஆமா, நான் தான் வாக்கா. அங்க பாரு. எங்க இன்னொருத்தர்? தெரியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் துப்பாக்கிக்கு தப்பிக்கவே முடியாது. இப்ப முதல் பலி நீ. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டுறா? இப்ப நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, உன்னால பாதிக்கப்பட்ட லட்சுமி சரவணனோட மூத்த மக. உன்னை பழி வாங்க வந்தவ. ராதாவும் சரோஜாவும் என் கூட பிறந்த சகோதரிங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. உங்க அப்பா சாகலையா? இப்ப சாக போறது நீங்க 2 பேரும் தான். எங்க குடும்பத்தை பிரிச்ச உங்க நெஞ்ச சல்லடையா தொலைச்சு எங்க அப்பா அம்மா காலடியில போடாம விட போறது. மரியாதையா துப்பாக்கிய கீழே போடு, இல்ல உங்க கடைசி தங்கச்சி பிணமாயிடுவா. சரோஜா, நீங்க 2 பேரும் உன் சகோதரிகள் தாம்மா. மை டியர் பிரதர், கரெக்டா இவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் பிடிச்சே. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீக் பாயிண்ட நான் பிடிக்கிறேன். யூ டோன்ட் வரி அசே. இந்த குட்டிகளை புடிச்சு கட்டுங்கடா. ஹலோ, பழைய விரோதி தான் பேசுறேன். இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள, தட் மீன்ஸ் within 15 minutes, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீங்க வரலன்னா உன்னுடைய 3 பொண்ணுங்களும் க்ளோஸ். ஹலோ, என்ன சொல்றீங்க? என்ன பழி வாங்க வந்த 2 பொண்ணுங்களையும் நான் பிடிச்சிட்டேன். வருங்கால கணவனோட முந்தான முடிச்சு போறதுக்காக சுத்திட்டு இருந்தாலே 3வது பொண்ணு. அந்த வருங்கால கணவனை ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பொண்ணை என் தம்பி பிடிச்சிட்டா. அட பாவிங்க. பாவிதான். உனக்கு எனக்கு குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பல வருஷமா தீராம இருக்குது. இன்னைக்கு தீர்த்திடணும். உடனே புறப்பட்டு வா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ போலீஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்த உன்னுடைய 3 பொண்ணுங்களோட பணத்தை கூட உன் கண்ணால பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ. லட்சுமி, என்ன ஆச்சு? அந்த பாவிங்க
அப்பனும் ஆத்தாளும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர போறாங்க பார். அப்படி மிரட்டி இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. லோக், உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க சொத்து எங்க கைக்கு வராது. அவளை மட்டும் தனியா சாகடிச்சா நீங்கள்லாம் சாட்சி ஆயிடுவீங்க. அதனால உங்களை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன். நன்றியோட போயிட்டு வாங்க. விஜய், நில்லு. உனக்கு சொத்து தானே வேணும். ஆ, இப்பவே குடுக்கற எடுத்துக்க. எங்களை வாழ விடு. உங்களை உயிரோட விட்டா நேரா போலீஸுக்கு தானே போவீங்க. இல்ல, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். எங்களுக்கு தேவை சொத்து சுகம் இல்ல. நாங்க பெத்தெடுத்த பொண்ணுங்க தான் எங்களுக்கு தேவை. உங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் இதோட வெள்ளை பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு வச்சிருக்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை விட்டுடுங்க. விஜய், அவங்க சொல்றதும் நியாயமா தான்ப்பா இருக்கு. என்னன்னா சொல்றீங்க? நியாயத்துக்கு தலை வணங்குறது தான் தர்மம். எஸ். அவங்க கட்ட அவுத்து விடு. குடும்பத்தோட போய் சேரட்டும். போங்க. இத்தனை வருஷமா எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு பரிகாரம் தேடிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நாங்க வர்றோம். வாங்க போலாம். என்னன்னா நீங்க பாட்டுக்கு கார்ல ஏத்தி அனுப்பிச்சிட்டீங்க. காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது? கார்ல டைம் பாம்பு வச்சிருக்கேன். வித்தின் 20 minutes கார் ஸ்மாஷ். அவங்கள இங்கேயே தீர்த்து கட்டிருக்கலாமே. நான் என்ன முட்டாளா? கார்ல அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அது உண்மையான சாவுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் போலீஸ் தீர்மானிப்பாங்க. நாம தப்பிச்சுக்கலாம். வெரி குட் ஐடியா அண்ணா. விஜய், நம்ம பேசுறதெல்லாம் அந்த நாய் கேட்டுடுச்சு. அதை விடக்கூடாது. வா. டேய், மூடி அண்ணா. பாவிங்க, காருக்கு டைம் பாம்பு வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுதான் இந்த ராமு நம்மளை காப்பாத்த வந்திருக்கு. ராமு சரியான நேரத்துக்கு வரலனா இப்ப நாம எல்லாருமே செத்துருவோம். இப்ப தப்பிச்சிட்டீங்க. இனிமே எங்க கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. உங்க கூட்டத்துல முதல் பலி உங்க எல்லாரையும் காப்பாத்தின இந்த நாய்.
என்ன தண்டனை சட்டமே தீர்மானிக்கட்டும், நீ விட்டுடு. போலமே. ஆண்டி சுரேஷ், எனக்கு ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். டாடி, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes. Take them. அம்மா, என்ன வளர்த்த ஆளாக்கின பெருமை இவரை தமா சேரும். பல குற்றங்களுக்காக நான் ராதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால நான் மேல் அதிகாரிகிட்ட பேசி இவருடைய தண்டனை குறைக்க முயற்சி பண்றேன். பிரிஞ்ச உடம்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு. 3 பொண்ணுகளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க.